யாரெல்லாம் இந்த உலகத்தில் இந்த பூமியில் பிறந்து சிவனடியார்களாகவும் சிவவேடம் தாங்கியவர்களாகவும் ருத்ராட்சம் அணிந்தவர்களாகவும் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நான் அடிமை, அவர்கள் நமராவார். இந்த முத்தநாதன் பகைவனாய் இருந்தாலும் கூட அடியவர் வேடத்தில் வந்திருக்கிறார். அந்த அடியவர் வேடத்தில் வந்ததினாலே அவர் நமர், அவரை எதையும் நீ செய்யக்கூடாது அப்படின்னு மெய்ப்பொருள் நாயனார் சொல்லிடுறாரு. மெய்ப்பொருள் நாயனார் சொன்ன உடனேயே தத்தன் எதுவுமே செய்யாமல் அமைதியாக நிற்கிறான். இப்போது இங்கே வந்த முத்தநாதன், பகைவனான முத்தநாதன் மனம் வருந்தினான். நான் தெரியாத இந்த மாதிரியான ஒரு செயலை செய்து விட்டேன், மன்னித்து விடுங்கள் அரசேன்னு சொல்கிறான். அப்போது சொல்கிறாரு இந்த அரசர், இல்லை நீ என்னுடைய பகைவன் கிடையாது, இப்போதும் நான் தான் வெற்றி பெற்றேன். நீ நினைத்த காரியத்தை செய்ததனால் மட்டும் நீ வெற்றி பெற்றதால் அறிந்து கொள்ள முடியாது. ஏன்னா நீ இப்போ எதன் வழியாக வந்திருக்கிற அப்படின்னா அடியார் வேடத்தில் வந்திருக்கிறாய். அடியார் வேடத்தில் வந்த உனக்கு நான் சேவை செய்து என்னுடைய உயிரை நான் கொடுத்தேனே ஒழிய என்னுடைய பகைவனுக்கு என்னுடைய உயிரை கொடுக்கவில்லை. அதனால் இப்போதும் நான் தான் வெற்றி பெற்றேன் அப்படின்னு மன்னன் சொல்லி இவரை உங்களுக்கு வேண்டுவன யாது அப்படின்னு சொல்லி மன்னன் மெய்ப்பொருள் நாயனார் இந்த முத்தநாதனை பார்த்து கேட்குறாரு.